ஹரி ப்ரோ ரெடியா இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பால் ரொம்ப நல்ல ஷாட்டுங்க, ரொம்ப நல்ல ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே தனது அணிக்காக ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல ஷாட்டு, நல்ல பால் தாங்க. ஆனா அத கரெக்ட்டா பிக் பண்ணிட்டாரு. ஆமா, பேட்டிங் கொஞ்சம் சாதகமா போயிடுச்சு. பால் அவர் கொஞ்சம் இறக்கி போடலாம், எனக்கு கொஞ்சம் ஐடியா வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த பால் கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். சொன்ன மாதிரியே கம்பேக் கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல கேட்ச், ஆஃப் சைடு இன்ஃபீல்டுக்கு உள்ள போட்டாங்க. பார்ப்போம் இந்த பால் என்ன பண்ண போறாருன்னு. ஒரு நல்ல ஷாட்டுங்க, ஃபர்ஸ்ட் பால்லே பவுண்டரிங்க. எல்லா எபிலிட்டியும் இருக்கு. பார்ப்போம் விஸ்வநாத் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். எனக்கு எக்ஸலண்ட், நல்ல ஒரு சிங்கிள். ஒரு பால் பேட்ல ஆடி இருக்காரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இவர் ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சிருக்காரு. இந்த ஓவர் எப்படி பூரா இப்போ லாஸ்ட் ஓவர் பார்த்தோம். லாஸ்ட் பால் பவுண்டரியோட கம்ப்ளீட் பண்ணாங்க அந்த ஓவரை. பார்க்கலாம். பட்டா பாக்கியம் படலாம் லோகியம்ன்ற மாதிரி ஷாட் எடுத்திருக்காரு. நல்ல கேட்ச் பிடிச்சாருங்க. சில நீங்க ஆடுனா இந்த இடத்துல நல்லா ரன் கண்டிப்பா வந்துரும் எனக்கு தெரிஞ்சு. நல்ல எல்லாருமே வந்து பிக் ஷாட் தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் பெரிய ஷாட் மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை T10ன்றதுனால அப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ மேபி. அருமையான போல்டுங்க, கிளியர் போல்டு. என்னங்க நடக்குது ரெட் டிராகனுக்கு? ரெட் டிராகன் விக்கெட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் லாங்கா கேம் எடுத்துட்டு போனா மட்டும்தான் மேட்சை எடுக்க முடியும் நான் நினைக்கிறேன். சூப்பரா போடுறாருங்க. பவுண்டரி போனாலும் பால் சூப்பருங்க. ஓவர் ஹீட்டிங். போட்டுருக்காரு. ஷார்ட் கேட்ச், வாட் அ கேட்ச். விக்கெட்டுக்கு மேல விக்கெட் போயிட்டே இருக்கு. அது எப்படி பிடிச்சாருன்றது அவருக்கே தெரியலன்ற மாதிரி இருக்கு. அடிச்சாருங்க. இல்லைங்க, டாட் பால். என்னங்க பால் அதை பற்றி ரெடி? நீங்கள் கமெண்ட் இருந்திருக்க ரெடி. எனக்கு வணக்கம் முடியும். வணக்கம். முதல் வந்து அருமையான சார். நாங்கள் அப்படியே பேச விரும்புகிறோம். எனக்கு தெரிஞ்சு 6 அப்படிதான் இருக்கு. என்னங்க இதெல்லாம் பிடிக்கணுங்க. பால் அருமையா போடுறாங்க. வச்சாருங்க அடி, நட்டேர்ல அடிச்சாருங்க. இவர் தாங்க கில்லி காலா. என்னங்க சொல்றீங்க? உங்க டீம் சொல்றீங்களா? சொன்ன மாதிரியே போட்டாருங்க. மேல ஏறிச்சிங்க பால். ஏறிச்சிங்க பிடிச்சிட்டாருங்க. அருமையா பவுலரே பிடிச்சிட்டாருங்க. ஸோ நல்ல ஒரு ஷாட்டு. அடுத்த பால் இந்த ஓவரில் கேட்குறேன். 5 விக்கெட் ஆயிடுச்சா? நம்ம ஸ்கோர் கார்டு வந்து ஃபோன் பக்கத்தில் வந்து வாவ், நல்ல ஷாட்டுங்க. டீமுக்கு தேவையான ரன்னு. ஒவ்வொரு ரன்னும் முக்கியம் இந்த டீமுக்கு. ஏங்க இது தேவையில்லாத ரன்னுங்க. இது
ஓடிட்டாங்க. தேவையான 2 தாங்க. 5 விக்கெட் 27 ரன்ஸ். 4 ஓவர்கள் முடிந்த நிலையில் விஸ்வநாத் அணியின் டோலு போலு செல்லம்மா அழைக்கிறாங்க. விஸ்வநாத் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு போல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரில் ஷார்ட் பால் 2 போடுவார் போல நான் நினைக்கிறேன். வாவ், அருமையான கோடங்க இது. கேட்ச் யார் பிடிக்க போறா? விட்டாருங்க கேட்ச. இதெல்லாம் அவரே எடுத்துக்கலாம், கேப்டனே எடுத்துக்கலாம். ஒயிட் பால் வச்சாருங்க, அவுட். ஸோ என்ன டீம்ல ஃபுல்லா ஸ்லோ. Wow, smart stroke style. ஸோ மறுபடியும் அந்த ஷாட் தான் ட்ரை பண்ணியிருக்காரு. நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஓட்டம் 5 ஓவர்கள் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 35. இப்போது டைம் அவுட். ரிங்ஸ் திரை போயிட்டு இருக்கு. ஷாட்டுங்க பாயிண்ட்ல அடிச்சாருங்க கரெக்டா. அருமையா கேட்ச் கொடுத்தாருங்க. ஒரு அற்புதமான ஜம்பியல் பிரீமியர் லீக் சார்பாக ஞானசேகரன் அவர்கள் வருவதற்கு என விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். அவரால முடியல, இன்ஜூரில் இருக்காரு. அவர் பால் கூட விட மாட்டாங்க. சூப்பர் ஷாட் மேட் ஆஃப் லட். ஸோ பிச்சுக்கிட்டு போகுது பாலு. மீரன் சிக்ஸர் மீரன் தாங்க. விராட் கோலி சிக்ஸர், விராட் கோலி. இந்த இன்னிங்ஸ்ல 2 சிக்ஸர் தான் வந்திருக்கு. 2 அருமை அடிச்சாரு. கட்டுங்க 4ங்க. விட்டு தட்டு கட்டு 4 தான் வைக்கிறாங்க. 4 எக்ஸ்ட்ரா மறுபடியும் அங்கே தாங்க ஆடுறாரு. கவர் ஓவர். சிங்கிள். வச்சாருங்க. 2 கால் வருது. 2 கால் பண்றாருங்க. ஸோ கீப்பிங் தாங்க. கேட்ச் நல்ல பேட்டிங். தமிழ் இம்ரான் ஸ்கோர் வருது. அடிச்சாருங்க.
ரன் அவுட்டா 59 நினைக்கிறேன். அடிச்சாங்க. காஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு. அவர் ஜோன் பால் தானே. இது ரன் அவுட்டா இருக்குமா? ரன் அவுட் முறையில் தமிழ் அவர்கள் விக்கெட்டை பெறு கொடுத்து வருகிறார். இதை தொடர்ந்து கடைசி அவுட். ஸோ சொல்றாரு கூட ஆடி அனுபவம் இருக்கு, இருந்தாலும் வேணாம் நான் இங்கே வச்சு போறேன்னு போடுறாரு. மேட்ச் ஓவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் பேசிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 போச்சு. நீங்க அதுக்கப்புறம் என்ன லென்த் அதே லென்த் யூஸ் பண்ணீங்களா? ஆமா சார், அதே லென்த் தான் அவர் யூஸ் பண்ணா. அவர் டிரைவ் ஆடுறதுக்கு போனாரா, மறுபடியும் டிரைவ் ஆடுற மாதிரி யோசிச்சாங்க. ஸோ கேம் 60 பந்துக்கு 61 அடிக்கணும். அதாவது ரெட் டிராகன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 60 ரன் அடிச்சிருக்காங்க. 10 ஓவர். இது நல்லா போடுறாங்க. கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணலாம். அவங்க பவுலிங் ஸ்ட்ராங்காக தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த தப்பு பண்ணதுன்னா நல்ல பேட்ஸ்மேன் எதுவும் அவங்க விக்கெட்டை தான் விட்டுட்டாங்க. 6 பண்ணால் அடுத்த பால் சிங்கிள் எடுத்து மைண்ட் ஆகல. நான் கேப்டன் செலக்ட் பண்ணால் அடிச்சாங்க. ஸோ வந்து அதனால தான் யார் சரி, ரெட் டிராகன்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபீல்டிங் போயிட்டாங்க. பார்ப்போம் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்றத. சொல்லிட்டாரு. ரொம்ப நல்ல வேரியேஷன் கொடுத்துருக்காரு. பேட்டர் வேறு நியூஸ். க்ளோஸ் கால் வந்து தேவை. ரொம்ப நல்ல பாலுங்க. ரொம்ப நல்ல ஓவர். நல்ல ஓவர். ரெட் டிராகன்ஸ் நல்ல பாலுங்க. நல்ல பால். நல்ல சிறப்பான ஓவர். ஒரு ஓவருக்கு 2 ரன்கள் மட்டும்தான். இப்போ இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்லுங்க. நல்ல ஷாட். ஒரு ஃபுல் டாஸ். ஐபிஎல்ல வரல. இந்த ஐபிஎல்ல ஒரு ஆக்ஷன் வந்து 3500 லீடிங் பாயிண்ட்னே சொல்லலாம். இதுதாங்க சொன்னேன். அவன் எடுத்துட்டாரு. ஈஸி கேட்டுங்க. காட்டிட்டாருங்க. டாஸ் பால் விட்டுருக்காருங்க. விஸ்வாஸ் சொன்னாருங்க. ஒரு மிக பெரிய ஆறுங்க. பெரியார் எங்கேயோ எடுத்து அடிச்சுட்டாருங்க. விஸ்வா எங்க மிக பெரிய ஆறுங்க. எங்கேயாவது எடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாருன்னு தெரியுது. பார்க்கலாம். நல்ல பாலுங்க. நல்ல பால். தொடர்றாங்க. இல்லை ரொம்ப க்ளோஸ் கால் தான். அந்த இதுதான். நல்ல கேட்ச். நல்ல ஷாட்டுங்க. ஒரு நல்ல ஷாட்டுங்க. எங்கேயோ தூக்கி சொருகி இருக்காருங்க. நல்லா பிடிப்பாரு. நல்ல ஃபீல்டர். ஒரு ரன் எடுத்திருக்காங்க. வந்துருக்காங்க. போடுறாரு. ஃபர்ஸ்ட் பால் அஜய்க்கு.
நல்ல கட்டுங்க, நல்ல கட்டு. பட் ஈஸி சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ரொம்ப நல்ல ஷாட்டுங்க. பட் சக்தி கையிலே போகுது. முன்னாடி ஒரு கொண்டு வந்திருக்கணும். பாருங்க அவங்க டீம்ல நல்லா ஆடுறது ஆள் இருக்குங்க. பாருங்க மேட்சை எடுத்துட்டு போற அளவுக்கு அவங்கள்ட்ட எப்படி இருக்கு, கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால தான் அவங்க இன்னும் கேம்ல இருக்காங்க. ஒரு விக்கெட் கூட பார்த்தீங்களாங்க ஷாட்டை. ஃபோருங்க, பவுண்டரி. இன்னும் 15 தான் அடிக்கணும். மேட்ச் ஓவர். அப்படி வந்திருக்காரு. ஒரு நல்ல பவுலர் செல்வகுமார். ஜஸ்ட் இன்னும் வந்துட்டு 9 ரன்ஸ் தானே தேவை. ஸ்பீட் வர இருக்கு. கண்டினியூஸாக 2 பால் போட்டிருக்காரு. அதை கட் பண்ணிட்டாங்க. மேட்ச் இவங்க கையில் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். எடுத்துக்கலாம் ஈஸி விக்கெட் பாருங்கள்.